வெல்கம் டு மின்மினி எஃப்எம். எங்களின் மின்மினி எஃப்எம்மில் டிஜிட்டல் டூல் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அது சார்ந்த ஒரு முக்கிய இடமான நூஹ் நபியின் கப்பல் தங்கிய மலை பற்றி பார்க்க உள்ளோம். அதற்கு முதல் நீங்கள் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நூஹ் நபியின் கப்பல் தங்கிய மலையை கண்டுபிடிப்பு. 16,000 அடி உயரமுடைய மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை கொண்டுள்ளது. திருக்குர்ஆன் வசனத்தை நிரூபிக்கும் 16,000 அடி உயரமுடைய மலையின் மேல் உள்ள ஒரு கப்பல். பூமியே, உனது தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே நீ நிறுத்து என்று இறைவனால் கூறப்பட்டது. தண்ணீர் வற்றியது, காரியம் முடிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜூதி மலை மீது அமர்ந்தது. அநீதி இழைத்த கூட்டத்தினர் இறையருளை விட்டும் தூரமாயினர் எனவும் கூறப்பட்டது. திருக்குர்ஆன். பலகைகள் மற்றும் ஆணிகளுடைய கப்பல் ஒன்றில் அவரை ஏற்றினோம். அது நமது கண்காணிப்பில் ஓடியது. இது தன் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டவருக்கு உரிய கூலி. அதை சான்றாக விட்டு வைத்தோம். படிப்பினை பெறுவோர் உண்டா? திருக்குர்ஆன். இவ்வசனங்களில் நூஹ் நபியின் கப்பலை அத்தாட்சியாக மலையின் மேல் விட்டு வைத்திருப்பதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. மலை போன்ற உயரத்திற்கு வெள்ளம் வந்ததால் ஜூதி மலைக்கு மேல் கப்பல் நிலை கொண்டது. இம்மலை துருக்கி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது. துருக்கி நாட்டை சேர்ந்த போததான் மாவட்டத்தில் உள்ள அரராத் என்ற மலைதான் ஜூதி மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மலையேறும் குழு அம்மலையை ஆய்வு செய்து பனிப்பாறைகளுக்கு அடியில் கப்பல் துண்டுகள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளது. 1969 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி அன்று கிழக்கு துருக்கியின் ரஷ்ய எல்லையில் அமைந்துள்ள அரராத் மலைத்தொடரில் ஒரு கப்பலின் சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்துள்ளது. இம்மலைத்தொடரின் மேற்கு பகுதியில் 16,000 அடி உயரத்தில் பனியால் மூடப்பட்ட பாறைகளுக்கிடையே 20 மீட்டர் ஆழத்தில் அக்கப்பலின் மரப்பலகைகள் புதைந்து கிடந்தன. 16,000 அடி உயரமுடைய மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை கொண்டுள்ளது என்றால் அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அதன் காரணமாக அந்த மலைக்கு மேலே கப்பல் மிதந்து கொண்டு இருக்கும் போது வெள்ளம் வடிந்திருக்க வேண்டும். இதனால் அந்த கப்பல் மலையின் மீது நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் ஊகித்து சொல்வதை திருக்குர்ஆன் 1430 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. மலையின் மேலே கப்பலை கொண்டு போய் வைத்தது யார் என்ற கேள்விக்கு திருக்குர்ஆன் மட்டுமே தக்க விடை கூறுகிறது. அக்கப்பலை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம், சிந்திப்பவர் உண்டா என்று கூறி சமீபத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் முன்னறிவிப்பு செய்துள்ளது. திருக்குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கு இது சான்றாக உள்ளது. இந்த சம்பவங்கள் மூலம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்றும் அறிய முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். இறைவனின் அத்தாட்சிகள் எண்ணில் அடங்காதவை. சிந்தித்து உணர்பவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் உண்டு.